மருத்துவத்துறையின் அதிநவீன வளர்ச்சி தற்போது கிட்டத்தட்ட அதன் எல்லையை தொட்டுவிட்டது. மருத்துவத்துறையில் கண் நோய், இதய நோய், எலும்பு நோய், காது, மூக்கு, தொண்டை மற்றும் சர்க்கரை வியாதி என தனித்தனி பிரிவுகள் உள்ளது போல் குழந்தையின்மைக்கான சிகிச்சை பிரிவும் உள்ளது. இதே ஹஸ்பண்டோட கவுண்ட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா, ஒரு 10 மில்லியனுக்கும் கம்மியா இருந்ததுன்னா, தென் நம்ம கண்டினியூஸா ஐயுஐ ட்ரை பண்றதுல வர்த் இருக்காது. ஐயுஐ ஒரு 3 தடவை அட்லீஸ்ட் பண்ணுவோம். ஹஸ்பண்ட் கவுண்ட் மாடரேட்டா நார்மலா இருக்கு. வைஃப்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் இருந்தாலும் இன்னும் கன்சீவ் ஆகலை அப்படின்னு சொன்னா ஒரு சில காரணங்கள், அதாவது நமக்கே நம்ம இன்னும் ஐடென்டிஃபை பண்ணாத ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். அதாவது எக்கோட அந்த ஜோனா பெலிசுடான்னு சொல்லுவோம். எக்கோட அந்த கேப்சியூல் அது ரொம்ப திக்கா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்லை ஸ்பெர்மோட அந்த கேப், அக்ரோசமல் கேப்ல இருக்க வேண்டிய அந்த என்சைம்ஸ் புவராக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த எக் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். ஏன்னா ஐயுஐ பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்ம்ஸ், ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸை நாங்கள் எக்குக்கு எவ்வளோ நெருக்கமாக கொண்டு வர முடியுமோ அது கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். பட் ஸ்பெர்ம் எக்குக்குள்ளே பெனிட்ரேட் ஆகுறது இல்லை ஃபர்டிலைஸ் பண்ணுறது இஸ் ஸ்டில் நேச்சுரலி ஹேப்பனிங். ஸோ அது நடக்கலைன்னா கூட நமக்கு இன்ஃபர்டிலிட்டி இன்னும் பர்சிஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். கிளினிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு 20 to 25% ஆஃப் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் இருக்கிற பேஷண்ட் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர வேண்டியதாக வரும். ஏன்னா அவங்கள ஈவன் ஐயுஐயில் கூட எக் ஃபார்மேஷன் ரொம்ப புவர் ஆகுறதுனால ஐயுஐயில் ஒரு 10 to 15% சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுவாங்க. பட் நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் ஐவிஎஃப் ஒர்க்கும் கொண்டு போக வேண்டியதாக வரும். அதே மாதிரி எண்டோமெட்ரியாட்டிக் ஓவேரியன் சிஸ்டில் யூஸ்வலி ஓவரிஸ் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுனால அவங்களோட ஏஎம்ஹெச் வேல்யூ, அதாவது ஆன்டிமுல்லேரியன் ஹார்மோன் நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த ஏஎம்ஹெச் வேல்யூம் ரொம்ப குறைஞ்சிருது. ஸோ ஏஎம்ஹெச் வேல்யூ அரவுண்ட் 1 நானோகிராம் அந்த மாதிரியெல்லாம் கம்மியாச்சுன்னா நம்ம இனி லேட் பண்ணிவிட்டு உட்காரதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ ஐவிஎஃப் பிளான் பண்ணிவிட்டு ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதாக வரும். கருக்குழாய் அடைப்பு உள்ளவர்கள் பிள்ளையே பெற முடியாது என்ற நிலையை இந்த ஐவிஎஃப் தகர்த்தது. ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரீட்மெண்ட்டோட ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகட்டும், இல்லை அதோட ஸ்கேன்ஸ், அதோட நம்பர் ஆஃப் டேஸ் ஆகட்டும், எல்லாமே இப்போது ரொம்ப ஒரு குவிக் இதில் ஒரு ஷார்ட் ப்ரோட்டோகால்னு என்ன சொல்லுவோம், அந்த ஷார்ட் ப்ரோட்டோகாலில் வித்தின் எ மந்த் நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு சைக்கிள் ஆஃப் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணி அதோட ரிசல்ட் கூட சொல்கிற அளவுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் நிறைய மாறிடுது. ஸோ யார் யாருக்கு நம்ம ஐவிஎஃப் பண்ண வேண்டியதாக வருமோ அவங்களுக்கும் நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கொடுப்போம். எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட், எப்போதுலேருந்தா நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை நாளைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கணும், எக் ஃபார்மேஷனுக்கு பார்க்குறதுக்காக ஸ்கேனுக்கு வரணும், ஒரு 2 or 3 days இன்பிட்வீன் ஸ்கேனுக்கு வரணும். எக் ஒரு குறிப்பிட்ட சைஸ் 17 to 18 mm சைஸ் ஆகும்போது எக்கு மெச்சுரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு 36 hours கழிச்சு ஒரு ஸ்மால் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அந்த எக்ஸ் அடி வழியாக அந்த டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேன் பண்ணிவிட்டு அது வழியாக நீடில்ஸ் மூலியமாக அந்த ஃப்ளூயிட் எல்லாம் ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணுவோம். அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த எக் வந்துடுது. ஸோ அந்த எக் நம்ம கம்ப்ளீட்டாக லேபுக்கு கொடுத்தோன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபர்தர் ப்ரொசீஜர் அங்கே பண்ணுவாங்க. ஸோ ஐவிஎஃப்னா என்னங்கிறது கம்ப்ளீட் டீட்டெயில் அந்த பேஷண்ட் கொடுத்துட்டு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக வரும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. குழந்தையின்மைக்கான காரணங்களை அறிந்து அதற்கான நவீன சிகிச்சைகளான ஐயுஐ, ஐவிஎஃப், இக்ஸி, கருக்குழாய் நுண்ணறுவை சிகிச்சை, ஹிஸ்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, லேசர் ஹேச்சிங், பிஜிடி போன்ற நவீன மருத்துவ முறைகள் மூலம் நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க குழந்தையின்மை சிகிச்சைக்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு 50% சிறப்பு சலுகையில் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும். வாருங்கள், பயன்பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்போலோ ஃபெர்டிலிட்டி சென்டர், T95 செலிபிரிட்டி பில்டிங்ஸ், 3rd Avenue, அண்ணா நகர், சென்னை 600040. செல் 9176160793. ஃபோன் 044
44244424. Email annanagar@apollofertility.com. ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஐவிஎஃப்ல பெரும்பாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு மினிமம் ஒரு 9 to 10 டேஸ் செகண்ட் டேலிಂದ ಮೊದಲುಗೊಂಡು 9 to 10 டேஸ்க்கு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அதாவது ஹார்மோன் ஸ்டிமுலேஷனுக்காக தேவையான ஹார்மோன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ இப்போ இருக்கிற ஒரு ஃபார்மகலாஜிக்கல் சேஞ்சஸ், அதாவது நிறைய நியூவர் ட்ரக்ஸ் நியூவர் மெடிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மெடிகேஷன் எல்லாம் வந்து பியூரிஃபைட், ஹைலி பியூரிஃபைடு ஆர் ரீகாம்பினேட் மெடிகேஷன் இருக்குது. ஸோ அந்த பியூரிஃபைட் மெடிகேஷன் எடுக்கிறதுனால அதோட சைடு எஃபெக்ட்ஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த எக் ஃபார்மேஷன் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஒரு 10 டேஸ் செகண்ட் டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் டே எத்தனை ஃபாலிக்கல்ஸ் இருக்குது, ஆன்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் பண்ணி கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பேசிக்ஸ் எல்லாம் ஹார்மோன் செக்கப் மட்டும் அன்றைக்கி பண்ணிவிட்டு ஸ்டிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ 5 டேஸ் இன்ஜெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் 5th டே ஆர் 6th டே ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணிவிட்டு சில டைம் அந்த ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் மாடிஃபை பண்ண வேண்டியதாக வரும். ஸோ ஆன்டகானிஸ்ட் இன்ஜெக்ஷன் வந்து அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அரவுண்ட் 7th டே ஆர் ஃபாலிக்கல் சைஸ் ஆஃப் 14 millimeter வரும்போது அந்த எக்கு தன்னால் ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவும், அந்த ஃபாலிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே ஒரே மாதிரி மெச்சூர் ஆகணுங்கிறதுக்காக இன்ஜெக்ஷன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அது மறுபடியும் another 3 or 4 days கண்டினியூ பண்ணிவிட்டு அரவுண்ட் 9th or 10th டே ஃபைனல் இன்ஜெக்ஷன் பிளான் பண்ணுவோம். அபவுட் ஃபாலிக்கல் சைஸ் வந்து ஒரு 17 to 18 millimeter வந்தால் போதும். அதாவது இந்த டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் வந்து 17 to 18 millimeter வரும்போது நம்ம வந்து ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ரிகர் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஜெக்ஷன் அன்றைக்கி கொடுப்போம். ஸோ அதுலேருந்து 36 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம எக் ரிட்ரைவ் பண்ணணும். இந்த எக் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு மட்டும் பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன மயக்க மருந்து கொடுத்து அது அடி வழியாக அந்த எக்ஸ் வந்து ஸ்கேன் மூலியமாக ஸ்கேனில் பார்த்துக்கிட்டு நம்ம அந்த ஒரு எக்கு வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் ஆஸ்பிரேட் பண்ணும்போது அதில் இருக்கிற எக்கு வந்து வந்துடும், அந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட்குள்ளே வரும். ஸோ இந்த ஃபாலிகுலர் ஃப்ளூயிட் வந்து நாங்கள் அட்ஜசன்ட் லேபில் வந்து அங்கே எம்ப்ரியாலஜிஸ்ட்ஸ் இருப்பாங்க, எங்களோட சயின்டிஸ்ட் டீம் வந்து அங்கே தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அவங்க வந்து அதில் ஃப்ளூயிடில் இருக்கிற எத்தனை எக்கு நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கோங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டே இருப்பாங்க எங்களுக்கு. ஸோ அந்த எக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அதே சமயத்தில் அந்த எண்டோமெட்ரியம், அதாவது கர்ப்பப்பை உள்வரிக்கு வந்து நல்லா வளர்ந்துருக்காங்கிறது கூட நாங்கள் அப்சர்வ் பண்ணி அதையும் நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ஒன்ஸ் அந்த இது எக்ஸ் அவங்க கவுண்ட் பண்ண பிறகு அன்னைக்கு சேம் டே வந்து ஹஸ்பண்ட் கூட செமன் சாம்பிள் கொடுக்க சொல்லுவோம். அந்த ஸ்பெர்ம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கவுண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கன்வென்ஷனல் ஐவிஎஃப் பண்ணலாம். அதாவது அந்த வெல்ஸ்குள்ளே எக்ஸ் ஊசைட்ஸ் வச்சுட்டு அதில் வந்து நம்ம எம்ப்ரெக்னேட், அதாவது ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் எம்ப்ரெக்னேட் பண்ணிட்டோன்னா நேச்சுரல் செலெக்ஷன் மூலியமாக அந்த எக்ஸ் வந்து ஃபர்டிலைஸ் ஆகும். ஸோ அடுத்த நாள் ஒரு ஃபர்ட் செக்ன்னு சொல்லி பண்ணுவாங்க. சோதனை குழாய் முறையில் பெண்ணின் கருமுட்டையையும் ஆணின் விந்தணுக்களையும் ஒன்றாக இணைத்து கருவை உருவாக்குவதற்கு சில நூறு நல்ல விந்தணுக்கள் தேவைப்படுகிறது. ஆனால் இக்ஸி முறையில் ஒரே ஒரு நல்ல விந்தணுவே போதுமானது. அதுவும் இல்லாமல் ஐவிஎஃப்ல இக்ஸிங்கிற முறையில், அதாவது ICSI, தட் இஸ் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இந்த ப்ரொசீஜரில் வந்து ரொம்ப கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்க, அதாவது லெஸ் தென் 1 million ஆர் ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை மொட்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிற ஸ்பெர்ம்ஸ், மார்ஃபாலஜிக்கலி வந்து ரொம்ப லெஸ் பர்சன்டேஜ் ஆஃப் நார்மல் மார்ஃபாலஜி இருக்கிற ஸ்பெர்ம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இக்ஸி மெத்தடு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அதாவது இந்த இன்ஜெக்ட் பண்ண எக்ஸ் ஆகட்டும் இல்லை கன்வென்ஷனல் ஐவிஎஃப் ஆகட்டும் நம்ம வந்து இன்குபேட்டர்ஸில் வச்சுக்குவாங்க. ஒரு பெண்ணோட ஊம்பில் எந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர் இருக்கோ, அதில் எந்த ஒரு ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் இருக்கோ, அந்த பிஹெச் எப்படி மெயின்டைன் ஆகுது, இது எல்லாமே மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒரு இன்குபேட்டரில் வந்து இந்த ஃபர்டிலைஸ் பண்ண எம்ப்ரியோஸ் வந்து அதில் வளர்கிறதுக்கு அதில் வைப்போம். இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து எம்ப்ரியோஸ்கோப்னு சொல்லிட்டு ஒரு கருவி ஒன்று இருக்கும். அதாவது அதில் வந்து கம்ப்ளீட்டாக இட் இஸ் மானிட்டர்ட், அதாவது டைம் லேப்ஸ் இமேஜிங் இருக்கும் அதில். ஸோ இதில் ஒன்ஸ் இக்ஸி பண்ணிவிட்டு, அதாவது ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு
அந்த ட்ரேஸ்க்குள்ளே நம்ம எம்ப்ரியோ வச்சுட்டோன்னா அந்த எம்ப்ரியோ அவர் பை அவர் எந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ஆகிட்டுருக்குங்கிறத நம்ம அது வச்சுட்டு அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ தி பெஸ்ட் எம்ப்ரியோஸ் வந்து நாங்கள் அது அப்சர்வ் பண்ணி அது உட்காந்து அந்த எம்ப்ரியாலஜிஸ்ட் அந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே எது இதில் பெஸ்ட் எம்ப்ரியோங்கிற மாதிரி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெஸ்ட் எம்ப்ரியோஸ் மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கே நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஸோ காமன்லி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் வந்து டே 3 இல்லைன்னா டே 5 பண்ணுவோம். டே 3ல பண்ணுறது வந்து கிளீவேஜ் ஸ்டேட்டில் இருக்கும். டே 5ல பண்ணுறது வந்து பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில். ஸோ பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜில் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதிகமாக சக்ஸஸ் ரேட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் கொண்டு போகணும்னா நமக்கு நிறைய எக்ஸ் வந்திருக்கணும், அதே சமயத்தில் நிறைய எம்ப்ரியோஸும் ஃபார்ம் ஆகிருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போகலாம். ஸோ ஈச் ஸ்டேஜ் தாண்டும் போது நமக்கு நிறைய எம்ப்ரியோஸ் வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு 10 எக்ஸ் எடுத்தோன்னா அதில் வந்து M2ன்னு சொல்லுவோம், அதாவது மெட்டாஃபேஸ் 2, அதாவது மெச்சூர் எக்ஸ் வந்து அதில் கொஞ்சம் லெஸ் நம்பராக தான் இருக்கும். அந்த எக்ஸ் மட்டும்தான் அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து ஃபர்டிலைஸ் ஆனது பார்க்கும்போது ஒரு 6 இன்ஜெக்ட் பண்ணியிருந்தோன்னா ஒரு 5 வந்து ஃபர்டிலைஸ் ஆகிருக்கலாம். ஸோ அந்த 5ல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது டே 3 இல்லை டே 5க்கு போகிறது டிபெண்டிங் ஆன் ஹவு மெனி ஆஃப் தெம் ஆர் டிவைடிங் வெல், இல்லை ஃப்ராக்மெண்டேஷன் இல்லாமல், அதாவது அந்த செல்ஸ் வந்து பிரேக்கப் ஆகாமல் இல்லாமல் நல்ல ஹெல்தியான எம்ப்ரியோஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுவோம். அதாவது கிரேட் A கிரேட் B எம்ப்ரியோஸ் மட்டும் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். இப்போது மேக்ஸிமம் 2 எம்ப்ரியோஸ் வரைக்கும் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கர்ப்பப்பைக்குள்ளே. அதுக்கும் மேலே எம்ப்ரியோஸ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அந்த எம்ப்ரியோஸை வந்து நாங்கள் விட்ரிஃபிகேஷன்ங்கிற ஒரு ப்ரொசீஜர் மூலியமாக அது வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, அதாவது ஃப்ரீசிங் -196 டிகிரிஸ்க்கு கொண்டு போயிட்டு அது வந்து லிக்விட் நைட்ரோஜனுக்குள்ளே டிப் பண்ணி வச்சுருவாங்க, கெனிஸ்டர்ஸில் வந்து டிப் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அது வந்து ஈவன் ஆஃப்டர் 3 இயர்ஸ், இப்போ ஒரு குழந்தை பிறந்தா கூட ஈவன் ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவங்க 2வது குழந்தைக்கு அந்த எம்ப்ரியோஸை நம்ம மறுபடியும் எடுத்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. குழந்தையின்மைக்கான காரணங்களை அறிந்து அதற்கான நவீன சிகிச்சைகளான IUI, IVF, ICSI, கருக்குழாய் நுண்ணறுவை சிகிச்சை, ஹிஸ்டோஸ்கோபி, லேப்ரோஸ்கோபி, லேசர் ஹேச்சிங், PGD போன்ற நவீன மருத்துவ முறைகள் மூலம் நீங்களும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்க குழந்தையின்மை சிகிச்சைக்கு முன்பதிவு செய்பவர்களுக்கு 50% சிறப்பு சலுகையில் ஸ்கேன் பரிசோதனை செய்யப்படும். வாருங்கள், பயன் பெறுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்போலோ ஃபர்டிலிட்டி சென்டர், T95 செலிபிரிட்டி பில்டிங்ஸ், 3rd Avenue, அண்ணா நகர், சென்னை 600040. செல் 9176160793. ஃபோன் 04444242424. இமெயில் annanagar@apollofertility.com. ஸோ எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் ப்ரொசீஜர். அதாவது அந்த பெண்ணில் வந்து கர்ப்பப்பையோட அந்த உள்வரி ஜவ்வு வந்து நல்ல ஃபார்ம் ஆகிருக்கணும். அது ஒரு அட்லீஸ்ட் 3 லைன், அதாவது ட்ரிப்பிள் லேயர்னு சொல்லுவோம், ட்ரிப்பிள் லேயர் மாதிரி இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி மினிமம் மோர் தென் 7.5 millimeters இன் சைஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தும் அவங்களுக்கு வேறு எதுவும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை, அதாவது ஓவேரியன் ஹைப்பர் ஸ்டிமுலேஷன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் டே 3 இல்லைன்னா டே 5 வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பிளான் பண்ணுவோம். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பொதுவாக அனஸ்தீசியா கிடையாது. ஸோ ஜென்ரலாக பேஷண்ட்டுக்கு வந்து என்ன ப்ரொசீஜருங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அல்ட்ராசவுண்ட் கைடடாக அந்த எம்ப்ரியோஸ் வந்து ஒரு தேர் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் கெத்தட்டர்ஸ். எம்ப்ரியோஸ் வந்து எம்ப்ரியாலஜிஸ்ட் வந்து தே வில் ஷோஸ் ஆன் த ஸ்க்ரீன். யூஸ்வலி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ரூமில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு மானிட்டர் இருக்கும். அதில் வந்து எங்களுக்கு எந்த 2 எம்ப்ரியோஸ் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கங்கிறது வந்து எங்களுக்கு காமிப்பாங்க. பேஷண்ட்டும் அது பார்க்கலாம். சில டைம் எண்டோமெட்ரியம்னு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் அது எவாலுவேட் பண்ண வேண்டியதாக வரும். அதுக்கு வந்து எரா டெஸ்ட், அதாவது எண்டோமெட்ரியல் ரெசெப்டிவிட்டி அரே டெஸ்டிங்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த எண்டோமெட்ரியம் டெஸ்ட் பண்ணி எண்டோமெட்ரியம் எடுத்து சாம்பிள் வந்து ஒரு ஜெனட்டிக் லேபுக்கு அனுப்புகிறோம்.
அந்த ஜெனட்டிக் லேபில் வந்து அதில் இருக்கிற அந்த 238 ஜீன்ஸை வந்து ஸ்டடி பண்ணி அந்த குறிப்பிட்ட நாள் நம்ம பயாப்சி எடுத்த நாள் வந்து கரெக்டான நாளாக இருக்கா அந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குங்கிற மாதிரி அவங்க அந்த ரிப்போர்ட் தருவாங்க. ரிசெப்டிவ்னு வந்ததுன்னா நம்ம தட் மீன்ஸ் டு சே த நெக்ஸ்ட் கம்மிங் சைக்கிளில் நாங்கள் வந்து எம்ப்ரியோ கரெக்டாக அந்த நாளுக்கு கரெக்டாக ஆகிற மாதிரி, அதாவது அந்த சேம் ஹார்மோன்ஸ் அந்த சேம் நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ் கொடுத்துட்டு அந்த எம்ப்ரியோ உள்ளே வைக்கணும். அதே என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு எம்ப்ரியோ உள்ளே வைக்கணும்னு அர்த்தம். ஸோ ப்ரீவியஸாக வந்து ஃபெயிலான ஐவிஎஃப் சைக்கிள்ஸ் கூட இந்த மாதிரியான கரெக்ஷன் பண்ணுறதுனால நம்ம வந்து பாசிட்டிவ் ஆகிறது நாங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் 25 to 30% பேஷண்ட்ஸ் ஆஃப்டர் இரா டெஸ்டிங் பாசிட்டிவ் ஆகிறது நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பட் ஏஜ் ஜாஸ்தி ஆக ஆக, அதாவது 30 வயசுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 50% to 60% ஆஃப் எம்ப்ரியோஸ் வந்து குரோமோசோமலி தே ஆர் நாட் நார்மல். பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும், பட் குரோமோசோமலி அதாவது அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய அப்நார்மாலிட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எம்ப்ரியோஸ் வந்து காமன்லி இம்ப்ளான்ட் ஆகாது. ஸோ இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ்க்கு இது ஒரு காரணம். இல்லை இம்ப்ளான்டேஷன் ஆகிட்டு ஏர்லி அபார்ஷன்ஸ் ஆகும், மிஸ்கேரேஜஸ் ஆகும். ஸோ ரிக்கரண்ட் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர்ஸ் ஆர் ரிக்கரண்ட் மிஸ்கேரேஜஸ், இல்லை ஆல்ரெடி ஃபேமிலியில் வந்து அப்நார்மல் பேபிஸ் இல்லை அப்நார்மல் ப்ரெக்னன்சிஸ் ஆயிருந்ததுனாலோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரியான பேபி இருந்தாலும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து அடுத்ததும் நமக்கு இந்த மாதிரி குழந்தை உண்டாகுமோன்னு சொல்லி ஒரு அச்சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கப்பலுக்கு வந்து நாங்கள் வந்து பிஜிஎஸ் இல்லைன்னா பிஜிடின்னு சொல்லி டெஸ்டிங் பண்ணுவோம். அதாவது எம்ப்ரியோஸ் டெவலப் ஆகும்போது ஐவிஎஃப் பண்ணிவிட்டு எம்ப்ரியோஸ் டெவலப் பண்ணுவோம். அந்த எம்ப்ரியோஸ் வந்து Day 3 இல்லை Day 5 வந்து பயாப்சி பண்ணிவிட்டு அந்த செல் வந்து இட் வில் பி சென்ட் டு த ஜெனட்டிக் லேபரேட்டரி. ஸோ அந்த ஜெனட்டிக் லேபரேட்டரியில் வந்து அவங்க வந்து இந்த குறிப்பிட்ட எம்ப்ரியோ வந்து நார்மல் இல்லைன்னா இந்த எம்ப்ரியோ வந்து அப்நார்மல்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் வே. அதாவது அப்நார்மல் எம்ப்ரியோஸ் வந்து இம்ப்ளான்ட் ஆகாது, இம்ப்ளான்ட் ஆனாலும் அபார்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் எம்ப்ரியோஸ் பிஜிஎஸ் பண்ணிவிட்டு நார்மல் எம்ப்ரியோஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அது கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா அண்ட் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். பேஷண்ட் வந்து ஐவிஎஃப் முடிஞ்சிருக்கோ, ஸோ படுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டே தான் இருக்கணுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு அவசியத்தையும் இல்லை. ஸோ பேஷண்ட் வந்து யூஸ்வலி நாங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours கழித்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவோம். வீட்டில் கம்ப்ளீட் அதாவது ஒரு நார்மல் ரெஸ்ட் இருக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் அவங்களுக்குள்ளே வேலையெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். ஸ்மால் குக்கிங்லாம் அவங்க குக்கிங் கூட பண்ணிக்கலாம். பட் ரொம்ப ஹெவி வெயிட் தூக்குறதெல்லாம் பண்ணக்கூடாது. லாங் ட்ராவலிங் எல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மற்றபடி அவங்க வெஸ்டர்ன் கிளாசெட் ஆகட்டும் இல்லை இந்தியன் கிளாசெட் ஆகட்டும், நிறைய பேருக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக நம்ம அட்வைஸ் பண்ணியிருக்கிற மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணணும். கம்ப்ளீட் ரெஸ்ட் இன் த சென்ஸ் இன்டர்கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்க வேண்டாம்னு சொல்லுவோம். லாங் ட்ராவலிங் மட்டும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவோம். வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஃபீவர் ஆர் காஃப் அந்த மாதிரி இருந்தால்